வெல்கம் டு பிரபு மேத்ஸ் சார். 12th எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் 12th மேக்ஸில் அந்தளவுக்கு கிளியராக இல்லை சார். நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப பார்டரில் பாஸ் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கான வீடியோ. உங்களை தாண்டி ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, மேத்ஸில் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நிறைய ஹிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் சார், மேத்ஸில் நான் பார்டரில் தான் பாஸ் பண்ணுறேன், அல்லது நான் பாஸ் பண்ணவே இல்லை, இப்போ கூட நான் படிக்கவே இல்லை சார். இந்த இருக்க போகிற இந்த 1 month கேப்புக்குள்ளே என்னால் என்னெல்லாம் செஞ்சால் இதில் ஸ்கோர் பண்ண முடியும், மேத்ஸில் 12th பப்ளிக் எக்ஸாம்ஸில் நான் எப்படி சார் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்வியை தான் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம போய் சந்திக்கிற எல்லா இடங்கள்லையும் மாணவர்கள் கேட்குற முதல் கேள்வி இதுதான். சரியா? ஸோ உங்களுக்கான பயத்தை போக்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெயின் திங். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை, நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க. ஃபஸ்ட் ஒன், உங்களோட 1 marks சரிங்களா, 12th பொறுத்த வரைக்கும் 12th மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் ரெண்டுலேயும் இருக்கிற புக் பேக் 1 mark ஃபஸ்ட்டில் தரவு பண்ணுங்கள். ஸோ 3 mark 2 mark 5 marks படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 marks முதல்ல தரவு பண்ணுங்கள். அதில் நீங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லேருந்து 21 marksல் 15 or 14 1 marks கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுலேருந்து மினிமம் நீங்கள் ஒரு 14 1 mark கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். 2019லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இந்த பப்ளிக் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக புக் பேக்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் 13 14 15 இந்த லெவலில் வந்து புக் பேக் 1 mark கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லீஸ்ட்டாக ஒரு 14 1 marks கவர் பண்ணால் கூட ரிமைனிங் இருக்கிறது இன்டீரியராக இருக்கும். அந்த இன்டீரியரில் கண்டிப்பாக 1 or 2 உங்களுக்கு சரியாயிடும். ஸோ கட்டாயமாக உங்களுக்கு 15 1 mark நீங்கள் எடுத்தே ஆகணும். சார் நான் 1 mark கூட படிக்க மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது மெயின் திங் 1 mark, புக் பேக் 1 mark. புக் பேக் 1 markலையும் சரி, நீங்கள் ஏதாவது க்ளூ வச்சு பாருங்கள். சரியா? வித் சொல்யூஷனோட பார்க்குறதுங்கிறது, ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வித் சொல்யூஷனோட பார்ப்பாங்க 1 marks கூட. நீங்கள் ரொம்ப ஸ்லோலனஸாக இருக்கிறவங்க, இனிமேல் தான் படிக்கணும்னு ஆரம்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக ஏதாவது க்ளூ வச்சு பாருங்கள். சரியா? அதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸை அப்படியே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மாற்றி கேட்பாங்க. இப்போது கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் வைங்களேன். அந்த 3rd ஆப்ஷன் ஆன்சரை தூக்கி நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளியராக 1 mark ஃபாலோ பண்ணிக்கங்க. 1 markல உங்களோட ஸ்கோர் வந்து 15 கம்பல்சரியாக இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல செஞ்சுருங்க. ஸோ அந்த 15 1 mark நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக அதுக்கு மேலே என்னென்னலாம் செய்யலாம். சரியா? நான் எதுவுமே படிக்கலைனா கூட என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 marks ஓரியன்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் தமிழ் மீடியத்துக்கு என நிறுவுக என காட்டுக அப்படின்னு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து மினிமம் அந்த 5 marksல் 3 or 4 கொஸ்டின்ஸில் மினிமம் என்ன இருக்கும், என நிறுவுக அல்லது என காட்டுகங்கிறது கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? ஷோ தட் ப்ரூவ் தட் செம்ம கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும், இதை ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எதுவுமே படிக்காதவங்க அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு, இப்போ கொஸ்டின் நம்பர் 41ல் ஏ ஆப்ஷனில் ஷோ தட் ப்ரூவ் தட் சம் இருக்குது, என நிறுவுக என காட்டுக சம் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு என்ன ஆன்சர் அதில் வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஆன்சர் அகைன் எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதை மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அதில், ஏன்னா நீங்கள் ஆன்சர் கொஸ்டின் நம்பரை போட்டு சரியான ஆன்சர் கொஸ்டின்லேயே இருக்க போது, அதை எடுத்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு என நிறுவப்பட்டது என காட்டப்பட்டது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்க. அந்த ஆப்ஷனை மறுபடியும் அந்த ஆன்சர் எடுத்து எழுதி அப்படின்னா கண்டிப்பாக 1 mark கொடுத்துருவாங்க. மினிமம் 4 கொஸ்டின்ஸ்லையாவது உங்களுக்கு ஷோ தட் ப்ரூவ் தட் சம்மு 1 or 2 கட்டாயமாக வரும், கம்பல்சரியாக வரும். இப்போ அதுலேருந்து நீங்கள் ஒரு 3 or 4 marks வந்துடும்னு வைங்களேன். 15 1 mark மினிமம் இந்த ஷோ தட் ப்ரூவ் தட் சம்மு. இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு மினிமம் 5 marks ஓரியன்ட்டில் ஒரு 3 marks வந்துடும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 mark 3 markல மினிமம் இதே மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட் சம்மு மினிமம் ஒரு 3 கொஷின்ஸ் ஆகுது வரும். அதுலேருந்து 3 1 marks நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 1 mark ப்ளஸ் இந்த ஷோ தட் ப்ரூவ் தட் சம்லேருந்து மினிமம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 6 marks கிட்ட நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்படி பார்த்தாலே உங்களுக்கு 21 marks கிட்ட மினிமம் வந்துடும். இதை தாண்டி சரிங்களா, நிறைய கொஷின்ஸில் டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டயக்ராம்ஸ், அந்த கொஷினையும் அந்த டயக்ராம்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் ஓரியன்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா, அந்த கொஷின் இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு போன கொஷின் வந்திருந்து அதுக்கான டயக்ராம் நீங்கள் ரஃப் டயக்ராம் கொடுத்தா கூட கண்டிப்பாக டயக்ராமுக்கான மார்க் உங்களுக்கு 1 or 2 கிடச்சிரும். சரிங்களா? அப்படி பார்த்தாலே உங்களுக்கு 23
3 ரேஞ்சுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் நம்பர் 6ல் சரியா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுறது, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுற சம். இந்த அல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் சரியா, முக்கோணத்துடைய குத்துக்கோடுகள் ஒரே புள்ளியில் சந்திக்கும் என்பதை வெக்டர் முறையில் நிறுவுக. இந்த 5 சம்ஸ்லேருந்து ஒரு சம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி லாஸ்ட்டில் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனை சரியா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனை 1.2 பேரலல் 2.1 பேரலல் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அதில் வெக்டர் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கண்டிப்பாக சாப்டர் நம்பர் 6ஓட 5 மார்க்ஸை கட்டாயமாக படிங்க சரியா, ஒரே ஒரு லெசனில் படிங்க. இதை தாண்டி நீங்கள் எக்ஸசைஸ் இன்னொரு லெசன் நான் படிச்சுட்டு போகிறேன் சார், ஏன்னா சார் 12 லெசன் இருக்குது, அதில் நான் 2 லெசன் கூட படிக்க மாட்டேனா அப்படின்னா கட்டாயமாக 12th லெசன் படிக்கலாம். அதில் 5 மார்க்ஸ் ரொம்ப 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 கம்மி சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா 12th லெசனும் 6th லெசனும் மட்டும் படிங்க. ஸோ அதுலேருந்து மினிமம் நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதிடலாம். அப்படி பார்க்குறப்பே கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி கால்குலேட் பண்ணால் 33 மார்க் மினிமம் வந்துடும். ஸோ நாங்கள் ஒரு ஆரல் ஓரலில் ஒரு 10 மார்க் கொடுத்துருவாங்க. 43 மார்க் ரொம்ப ரொம்ப கௌரவமான மார்க். எத்தனை லெசன் படிச்சு? 2 லெசனில் 5 மார்க்ஸ் ஓரியன்ட் மட்டும் படிச்சு சரிங்களா. இதை தாண்டி நான் ஆவரேஜ் ஓரியன்டாக இன்னும் 1 or 2 லெசன் சொல்லுங்கள் சார்னா சாப்டர் நம்பர் 2 படிக்கலாம், சாப்டர் நம்பர் 3 படிச்சுக்கலாம். அதே மாதிரி 7th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி அசம்டாட்டுக்கு முன்னாடி லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவோட அப்ளிகேஷன் ஓரியன்ட் படிக்கலாம், 7.2 படிக்கலாம், 7.1 படிக்கலாம். 10th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் அதை கம்பல்சரியாக படிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸசைஸ் மட்டும் தான் படிக்க சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் படித்தாலே நீங்கள் ஆவரேஜாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா சார்? நான் சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக தரேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.